இப்போ திரு சீமானுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏறக்குறைய ஒத்த கருத்துடைய எல்லாரும் வாங்க அப்படின்னு. இப்போ மட்டும் இல்லை, கடந்த சில முறையும் கூட அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். தொடர்ச்சியான இந்த நிராகரிப்பையும் நீங்கள் முன்வைக்கிறீங்க. இந்த நிராகரிப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஒத்த கருத்துள்ளவங்க வாங்கங்கிறாங்க. எங்களோட அதிமுக ஒத்து போகலையே. நாங்கள் 2010 மே 18 மதுரை மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுற அந்த மேடையில் அறிவித்தோம். திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு அறிவித்தோம். அதை செயல்படுத்தும் விதமாக 2016, 19, 21, 24 4 பொது தேர்தலாக அதே நிலைப்பாட்டை கடைபிடிச்சு வர்றோம். இதில் எங்களுக்கு திமுகவை மட்டும் எதிர்க்கணும், திமுகவுக்கு அதிமுக மாற்று, அதிமுகவுக்கு திமுக மாற்றுங்கிற இதை நாங்கள் ஏற்கலை. பெருந்தலைவர் காமராஜ் சொன்னது போல 2 கட்சியுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அப்படிதான் பார்க்குறோம். அப்போ திமுக அதிமுக 2 கட்சியும் ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு திமுக சத்தம் இல்லாமல் பண்ணுறத கடந்த காலத்தில் சத்தமாக பண்ணது தான் அதிமுக. அதிமுக ஊழல் இல்லாத அப்பல் கட்ட கட்சியானா ஊழல் கட்சி தான். அதிமுக ஆட்சியில் கொடுமை நடந்திருக்குது, அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவப்பட்டிருக்கு. அப்ப அதிமுகவோட எப்படி கூட்டணி போக முடியும்? நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. நாம் தமிழர் கட்சி யார் தலைமையும் தத்துவத்தை ஏற்று போக முடியாது. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஏற்று தத்துவத்தை ஏற்று வர்றாங்கன்னா யோசிக்கலாம். இதுல திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக விதிவிலக்கு, எப்போதும் அவங்களோட நம்ம உறவு கிடையாது. அந்த அடிப்படையில் 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே ஐயா எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்தாங்க. அப்போதும் அண்ணன் சீமான் மறுத்துக்கிறாங்க, இப்போதும் மறுக்கிறோம். நாங்க ஏறக்குறைய ஒரு 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வேட்பாளர்களே தேர்வு பண்ணியாச்சு. தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிட்டோம். நாங்க தனிச்சு போட்டிங்கிறது ஒரு சூழலால எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, அது எங்கள் கோட்பாடு கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. அதனால எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு சில நாட்களுக்கு முன்பா, ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணி சேரப்போது, ஸ்டாலின் அவர்களே பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்லாம் சொன்னாரு. அந்த பிரம்மாண்டமான கட்சி நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம் அப்படின்னு பலரும் கணிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. அந்த கணிப்பை நாங்க எந்த சமரசமும் பண்ணலையே. கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு நாங்க சமரசம் பண்ணலையே. இந்த திமுக அதிமுக நாங்க ஆதரிச்சு போகலையே. நாங்க எங்கள் பாதை, எங்கள் பயணம் தனித்துவமா இருக்கு, தெளிவா இருக்கு. அப்ப நாங்க அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாம நாம் வாழ்ற பூமியில படைக்க பாடுபடுறேன் அப்படின்னு ஐயா ஜீவா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நினைக்கிறோம். அதுல இங்க கோரிக்கைங்கிறது ஒரு 10 கோரிக்கை 15 கோரிக்கை இல்ல, நாங்க ஒரு பகுதி சார்ந்த பிரச்சனை அப்படி இல்லை, ஒட்டுமொத்த தமிழர் நிலமே தேவைப்படுது. அப்ப அந்த நிலத்தை ஆளுகை செய்வதற்காக நாங்க வேலை செய்யறோம். நாங்க தனித்து போட்டிட்டு 1.1 8.2 அளவுக்கு உயர்ந்திருக்கோம். அதுக்கு தொடர்ச்சியா நாங்க தனிச்சு போட்டிட்டு விளைவு போகாம, இந்த பேரத்துக்கு ஆட்படாம இருந்த விளைவுதான் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால இந்த தேர்தல் நெருக்கத்துல அதிமுகவோ திமுக இது போல கூப்பிடுறதும் இது போல பேரத்தை பேசுறதுலாம் இயல்பான ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சி அந்த வரலாற்று பிழையை செய்யாது. எங்களுக்கு முன்பாக தமிழ் தேசிய பேசிய ஐயா சீவா எத்னார், ஐயா மாபோசி போன்றவங்க அவங்க சமரசம் பண்ணிருக்கலாம். நாங்க சமரசம் பண்ண போறது இல்ல. ஒரு கேள்வி கூட திரு சீமான் கிட்ட முன் வைக்கப்பட்டது. ஒருவேளை 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறன்னா நாம் தமிழர் ஆதரவு கொடுக்குமான்னு. அதை முற்றுமுழுதா திரு சீமான் மறுக்காம அது ஒரு ரகசியம் கேள்வியே அவர் ஏற்கல, கேள்வியே ஏற்கல. நாங்க அதிகாரத்துக்கு தான் வேலை செய்யறோம். திமுகவையோ அதிமுகவையோ அதிகாரத்தில் அமர்த்துக்கு வரல. அவன் இன்னைக்கு கூட நான் சொல்ல ராணுவ ரகசியம்னு சொன்னது அந்த கேள்வியே உள்ள கமிட் ஆகல, அந்த கேள்விக்கு கமிட் ஆகல. அதனால நாங்க எங்க ஆட்சி அமைக்கணும், நாம் தமிழர் கட்சி அரசு அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாங்க களத்திறங்கியிருக்கோம். 2026 அதை நோக்கிய பாய்ச்சல்லாம் இருக்கும். அதனால திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக அதிமுகவோடு எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தபடியா இந்த தேர்தலில் உங்களுக்கு நீங்க திமுக அதிமுக எதிரின்னு சொல்லும் போது உங்களுடைய வாக்கு வங்கியில ஒரு பெருத்த சேதத்தை திரு விஜய் உண்டாக்குவார் இப்ப பலரும் சொல்றாங்க. அது திட்டமிடப்பட்ட ஒரு கருத்துருவாக்கம், திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே ஐயா விஜய் கட்சி தொடங்கிட்டாங்க. கட்சி தொடங்கிய பிறகு பாராளுமன்ற தேர்தலில் அவர் எந்த நிலைப்பாட்டையும் அறிவிக்கல. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி தேர்தல் வருது, அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது. இப்ப ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சி கடந்த முறை விழுந்த வாக்கு விட அது எப்படியா தான் வாங்குறோம். அதே போல விக்கிரவாண்டியில கணிசமான வாக்குகளை வாங்குறோம். அந்த தேர்தல் காலத்துல விஜயோட வாக்களிக்க போச்சு. 2016 முதல் முறையா நாங்கள் களங்கண்டோம். அந்த தேர்தல் காலத்துல விஜயகாந்த் மக்கள கூட்டணிக்கு தலைமை வகித்து வந்தார். அதுல 2006, 9, 11 4வது பொது தேர்தல் விஜயகாந்துக்கு, எங்களுக்கு முதல் தேர்தல். அந்த தேர்தல் காலத்துல தேமுதிகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான வாக்கு விழுக்காடுங்கிறது 1.5 விட குறைவு தான். 2018 கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் நாம் தமிழர் கட்சி விட குறைவான வாக்கு தான் பெற்றார். அப்ப விஜய் இவ்வளவு வாக்குல பெறுவார், அவ்வளவு வாக்குல பெறுவாருங்கிறது ஒரு கணிப்பு, ஒரு அனுமானம். அதை தாண்டி ஒரு கருத்துருவாக்கம் இல்ல. விஜய்க்கு கமலஹாசனுக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அந்த ஈர்ப்பு கிடையாது. ஆனா திரு சீமானுக்கு அப்படியான ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதை ஒரு பெருத்த சேதத்திற்கு உள்ளாக்குவார் திரு விஜய் அப்படின்னு 2026 முடிவுக்கு பிறகு பாருங்க, சேதங்கிறது விஜய்க்கு தான் இருக்கும்.
எப்படி சேதப்பட போறது விஜய் தான். எப்படி? ஏன்னா அவங்க மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒண்ணு வரப்போறது இல்ல. அவர் ஒருவேளை ஒரு கணிசமான வாக்கு விழுக்காட்டை வாங்கினா கூட அந்த கட்சி 2031 வரைக்கும் பயணப்படுமா, குறைஞ்சபட்சம் 2029 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வரைக்கும் பயணப்படுமானா அதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அரசியல் படுத்தப்படாத கூட்டமா இருக்காங்க, அரசியல் புரிதல் இல்லாத வெறும் ரசிகர் கூட்டமா இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால அந்த சிக்கல் இருக்கு. அதனால யாருக்கு சேதாரம்னா தாவேக்கால விஜய்க்கு தான் சேதாரம், எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்ல. ஏன்னா நாங்க வந்து 4 பொது தேர்தல் கடந்து வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல மாட்டு அரசியல் என்று பேசிய வைகோவா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், எல்லாம் 2 தேர்தல், ஒரு தேர்தலுக்கு பிறகு யாரை எடுத்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களோட கூட்டணி போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல் கடந்தும் நிக்குது. அது என்னன்னா ஒரு ஜெயிக்கிற கட்சி தான் வளரும், தோக்கிற கட்சி வளராது. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல தோல்வி அடைந்த போதும் கூட நாம் தமிழர் கட்சி 4 காலம் வளருதுன்னா இது தேர்தல் இலக்கணத்துக்கே மாறானது. இன்னைக்கு காசை கொட்டி இறைக்கிறாங்க. காசை கொட்டி இறைக்கிற இந்த காலத்துல கருத்தை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, கொள்கையை சொல்லி அரசியல் படுத்தி வாக்களை பெற முடியுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியால சாத்தியப்படுத்த முடியும். அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதாரணம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து கோட்பாட்டு கூட்டம், அதனால எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. அது சேதாரம்ங்கிறது விஜய்க்கு தான். இல்ல திமுக அதிமுகவை பிடிக்காத ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு வாக்கு வங்கி இருக்கும், அதற்கான ஒரு தேர்வா நீங்க இருந்தீங்க. இப்ப விஜய் ஒரு பாப்புலர் ஃபேஸ் வரும்போது இயல்பா அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கறத எந்த தமிழ்நாட்டுல எம்ஜிஆர்னு ஒருத்தர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. சிவாஜி கணேசன், கார்த்தி, சரத்குமார், ஒரு பட்டியலே போடலாம். அந்த பட்டியல் கமலஹாசன் வரைக்கும், அந்த பட்டியல விஜய் வர போறாரு, அவ்வளவுதான். அதனால வந்து அவர் வந்துட்டா கூட்டம் கூடும். ஏன்னா எந்த நடிகரை பார்க்கவும் நடிகையை பார்க்கவும் ஒரு கூட்டம் கூடும், அது திரை கவர்ச்சி. அந்த கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுமானா இல்ல. 2021 விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலு பரப்புரை பண்ணாரு, வடிவேலு போராடம் போடா கூட்டம். ஆனா வாக்கு யாருக்கு விழுந்துச்சுன்னா இந்த பக்கம் விஜயகாந்த் தான் விழுந்துச்சு. அதனால இந்த கூட்டத்தை எல்லாம் வாக்கா மாறும். வடிவேலு விஜய் ஒன்னாதான் ஒப்பிடுறீங்களா? வடிவேலுக்கு ஒரு உச்ச நட்சத்திரம், இவர் வந்து ஒரு கலை உலகில உச்ச நட்சத்திரம், பெரும்பாலும் எல்லாருக்கும். சிவாஜி கணேசன் திருவையாறுல சொந்த தொகுதியில தோத்து போறாரு. அவர் யாரு? இல்ல நான் என்ன கேக்குறேன், நாடகப்பட்ட நடிகர் தானே. கரெக்ட், உண்மைதான். இவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கிறார்ல. சிவாஜி கணேசன் யாரும் குறைச்சு மதிப்பிடல, குறைச்சு மதிப்பிடல. அவர் மிகச்சிறந்த ஒரு நடிகர் தான், தமிழகத்தின் மிகச்சிறந்த அடையாளங்களும் ஒன்றுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பலர் வந்து எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்றாங்க. நடுவுல நீங்க சொன்ன இல்ல நான் என்ன சொல்றேன், நடுவுல நீங்க ஒரு பட்டியல் கொடுத்தீங்கல்ல, அது கார்த்தியில இருந்து சரத்குமார்ல இருந்து விஜயகாந்த் வரைக்கும் யாரும் அப்படி கம்பேர் பண்ணல. எம்ஜிஆரே சொல்றேன். எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட் தேர்தல்ல 30 இடங்கள்ல 40 இடங்கள்ல 38 இடத்துல தோத்து போனார். அதே போல உள்ளாட்சியில தோத்து போய் நான் முதலமைச்சர் பதவியை ராஜா பண்றேன்னு எம்ஜிஆர் கோவப்பட்டு கூட இருக்கவங்க சமாளப்படுத்தி இருக்க வச்சாங்க. புதுச்சேரியில் நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த பக்கம் ஜனதா தளமும் எம்ஜிஆரும் சேர்ந்து போட்டி போடுறாங்க, அந்த பக்கம் காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் கருணாநிதியும் திமுகவும். அந்த தேர்தல் காலத்துல ஒரு இடம் கூட வாங்காம சுழியத்துல தோத்துச்சு அதிமுக. எம்ஜிஆரையும் தோத்து போயிருக்காரு, எம்ஜிஆர் தண்ணி குடிச்சிருக்காரு. அப்ப எம்ஜிஆர் போலன்னா எம்ஜிஆர் வந்து திடீர்னு கச்சோடங்களை, எம்ஜிஆர் கச்சோடங்க எம்எல்ஏ. அப்ப இந்த எம்ஜிஆர் ஒப்பிடே பிள்ளையான ஒண்ணு. சரி, எப்படி பாக்குறீங்க? உங்க மேலேயும் சில பார்வைகளை வந்து இந்திரகுமார் வைக்கல. ஆடு மாடு மாநாடு குறித்து சொன்னாரு, அதை பற்றி அடிப்படை புரிதல் இல்லாமல பேசாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆடு மாடு மாநாடு நடந்ததுல முதன்மையாக வைக்கப்பட்ட முழக்கங்கிறது மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிறது தான். 2026ஆம் ஆண்டை வந்து சர்வதேச மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்களுக்கான ஆண்டா வந்து ஐநா சபை அறிவிச்சிருக்கு. 2006 வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே வந்து இந்த மேய்ச்சல் நில உரிமைக்காக சட்டம் ஏற்றிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு இதே மேய்ச்சல் உரிமைக்காக டெல்லியில கருத்தரங்கம் நடந்திருக்கு. அப்படி மேய்ச்சல் நில உரிமை அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் அந்த மாநாடு நடக்குது. இந்த மேய்ச்சல் நிலம் இல்லைன்னா பல மாட்டினங்கள் அழிஞ்சு போகும்னு திமுகவை சேர்ந்த கார்த்திகேய விஸ்வநாதிபதியே சொல்றாரு. அப்ப எந்தவித அந்த சுற்றுச்சூழல் குறித்தான எந்தவித பார்வையும் இல்லாம போற போக்குல ஆடு மாடு மாநாடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து மரங்களின் மாநாடு, இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறது வந்து ஒரு கேலியா அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சி வந்து 2022ஆம் ஆண்டு தாயே பூமி தாயே அப்படிங்கிற பேர்ல பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். மழை இல்லையில் மழை இல்லை அப்படின்னு பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். சுற்றுகளின் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கூட்டம் போட்டிருக்கோம். இப்படி இயற்கை சார்ந்த அரசியல் பேசப்படாம முழுக்க சுற்றுச்சூழல் சார்ந்து பேசப்பட்ட ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்கள் வந்து 2022ஆம் ஆண்டு தொடர்ச்சியா போட்டிருக்கோம். அதெல்லாம் பேசுபொருளாகல, அதெல்லாம் கேள்வி ஆகல. ஆனா இந்த இடத்துல இந்த மேய விடக்கூடாதுன்னு வழக்கும் போட்டு ஒரு நிமிஷம் வழக்கு போட்டப்ப நாம் தமிழர் கட்சி இல்ல அவரு. அப்ப நாம் தமிழர் கட்சி இல்ல, இப்ப நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரு. இப்ப மேய்ச்சல் நிலம் வேணும், அங்க மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க மேய்ச்சல் இல்லாம இருக்குது, அந்த உரிமைக்காக மாநாடு போடுறோம். அந்த மேய்ச்சல் நிலம் குறித்து கார்த்திகேய விஸ்வநாதிபதி சொல்றப்ப நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோங்கிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போகல, அது குறித்தான பார்வை இல்லை. ஏன்னா இந்த திமுக ஆட்சியில வந்து மலைகள் களவு போகும், மண்ணை கொள்ளடிப்பாங்க, நீரை கொள்ளடிப்பாங்க, தமிழ்நாடு முழுக்க வந்து இயற்கை வள கொள்ளை நடக்கும். அதை பத்தி திமுக அரசுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. அப்ப அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு அரசியல் முதன்மையா இல்லாம சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல் பேசுறோம்.
இந்த மண்ணுக்கான மக்களுக்கான வளம் சார்ந்த மணற்கொள்ளையால் என்ன ஆபத்து, நீர்க்கொள்ளையால் என்ன ஆபத்து, மலைகளை தகர்த்தா என்ன ஆகும், அது எல்லாத்தையும் பேசுறோம். அப்ப அது சார்ந்து மரங்களின் மாநாடு அப்படின்னா மரம் வளர்ப்பு ஏன் அவசியம் அப்படிங்கிறத ஒரு தலைமுறை கொண்டு போய் கடத்துறோம். தண்ணீரோட அவசியம் என்ன அப்படின்னு கொண்டு போய் கடத்துறோம். அதே போல இந்த மேய்ச்சல் நில உரிமையினால என்னென்ன விளையும், மேய்ச்சல் நில உரிமை பறிக்கப்பட்டா மாட்டினங்கள் எப்படி அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதையும் சொல்றோம். இல்ல இந்த மாதிரி அரசியல் முன்னெடுப்பு உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு தளத்தை அதிகரிக்குமா, இல்ல கூட்டணி கணக்குகளால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? நிறைவா எங்களுக்கு வந்து இந்த கூட்டணி கணக்குகளால எந்த பாதகமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம்னா எங்கள் அரசியலுங்கிறது அனைத்து உயிர்களுக்குமானது அப்படிதான் சொல்றோம். இல்ல யாருமே நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லாம ஒரு ஸ்பாயிலரா இருப்பாங்க அப்படிங்கிற அளவுல தானே உங்களை வச்சிருக்காங்க. 2026 நாங்க அதிகாரத்தை நோக்கி போவோம் அப்படின்னு நம்புறோம். 2026 வந்து அறுவடைக்கான காலமா இருக்குன்னு நம்புறோம். அதை நோக்கி தான் நாங்க உழைச்சு கொண்டிருக்கோம். இதை நான் என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப இந்த வெற்றி தோல்வியை குறித்து பேசுறாங்க ஒழிய இந்த தேர்தல் களம்ங்கிறது சரிசமான வாய்ப்பா இருக்கான்னு கேட்கிறேன். லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். இங்க திமுகவோ அதிமுகவோ வாக்குக்கு நாங்க காசு தர மாட்டோம். ஒரு சட்டமன்ற தொகுதினா 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. இந்த 40 லட்சத்தை தாண்டினா அது முறைகேடு, அது வந்து ஊழல். இப்ப 40 லட்சத்துக்கு உட்பட்டு தான் திமுக செலவு பண்ணுது. ஈரோடு கிழக்கில் திமுக காசரவே இல்லை, விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் திமுக காசரவே இல்லை அப்படிங்கிற உறுதிப்பாடு சொல்லட்டும். அதை பேசாம கடந்து போறாங்களே. யார் வேணாலும் ஜனநாயகத்தில் தோற்கலாங்க. காமராஜர் தோத்துருக்காரு, அண்ணா தோத்துருக்காரு, இங்க வந்து கக்கன் தோத்து போயிருக்காரு, நல்லக்கண்ணையா தோத்து போயிருக்காரு. யார் வேணா தோற்கலாம், ஜனநாயகம் தோற்க கூடாது. ஆனா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல காசு கொடுத்து மக்களை வந்து ஊழல்வாதிகளா மாத்தி ஜனநாயகத்தை தோக்கடிக்கிறாங்க. அந்த புள்ளியை பேச மாட்டேங்கிறாங்களே.